மாரடைப்பு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோயாளிக்கு அதே நேரத்தில் கிட்னி செயல்பாடும் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஆரோக்கியமான அன்பு இதயங்களுக்கு நமது பொருணை மருத்துவமனையிலிருந்து உங்களின் இதய மருத்துவர் பிருத்திவிராஜ். வணக்கங்கள். சமீபத்தில் 60 வயசு பெண்மணி ஒருத்தவங்க இதே நிலைமையில தான் எங்ககிட்ட வந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஒரே நேரத்தில் 2 போர்களை நடத்த வேண்டியிருந்தது. எங்களுடைய முதல் போர் அவங்க மாரடைப்பை ட்ரீட் பண்ணுறது தான். இந்த பேஷண்ட்டுக்கு வந்திருந்த கண்டிஷனை மருத்துவத்தில் நாங்கள் ஸ்டெமி வித் ஆன்டிரிவால் எம்ஐன்னு சொல்லுவோம். சிம்பிளாக மக்களுக்கு புரியணும்படி சொல்லணும்னா, இதயத்தோட முன்பக்கத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் முழுமையாக தடைப்பட்டிருந்தது. இது மாரடைப்புலேயே மிக அபாயகரமான ஒரு நிலை. ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதயத்தை பொறுத்த வரைக்கும் அடப்பை உண்டாக்குன அந்த ரத்த கட்டியை கரைக்கிறது தான் எங்களோட முதல் இலக்கு. பேஷண்ட்டுக்கு அந்த டைமில் நாங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்தோம். ஒன்று பிடிசின்னு சொல்லக்கூடிய ரத்த நாள உள் சிகிச்சை, அப்புறம் த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த கட்டியை கரைக்கக்கூடிய மருந்து சிகிச்சை. ஸோ இந்த 2 சிகிச்சை முறையும் அவங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்தோம். அவங்க த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த கட்டியை கரைக்கக்கூடிய சிகிச்சையை தேர்ந்தெடுத்தாங்க. உடனடியாக நாங்கள் அந்த ரத்த கட்டியை நீக்கிறதுக்கான த்ராம்போலைசிஸ் சிகிச்சையை ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் நாங்கள் இந்த முதல் போரை நடத்திட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இதை விட ஒரு பெரிய போர் எங்களுக்காக காத்துட்டு இருந்தது. மாரடைப்புக்கான அடுத்த கட்ட சிகிச்சையான ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யும் போது தான் அந்த 2வது பிரச்சனையை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவங்க வயசு காரணமாகவும் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய மாரடைப்பு காரணமாகவும் அவங்களோட சிறுநீரக 2ம் மைல்டாக பழுதடைஞ்சிருந்தது. இதை மருத்துவ உலகத்தில் நாங்கள் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க கிட்னி எதிர்பார்த்த அளவு சரியாக வேலை செய்யலைன்னு தெரிய வந்தது. இது எங்களுக்கு இன்னொரு இக்கட்டான சூழ்நிலையாக போச்சு. இப்போது நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலைன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது இதயம் இன்னமும் பலகீனமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிசியை பண்ணும்போது நாங்கள் கான்ட்ராஸ்ட்னு சொல்லக்கூடிய டை நிறையா பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த டையை பயன்படுத்தினா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த கிட்னி இன்னும் முழுமையாக டேமேஜ் ஆகி பேஷண்ட்டு டயாலிசிஸில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுருக்கமாக சொன்னால், இதயத்தை காப்பாற்றினா கிட்னி கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. கிட்னியை காப்பாற்றணும்னு நினச்சி இதயத்தோட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டோம்னா இதயம் இன்னமும் பலகீனமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 2ஐயும் ஒரே டைமில் நாங்கள் காப்பாற்றி ஆகணும். இதயத்தையும் காப்பாற்றணும், கிட்னியையும் காப்பாற்றணும். ஒன்றும் கெட்டு போயிடக்கூடாது. இதுதான் எங்களுக்கு முன்னாடி இருந்த பெரிய சவால். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்த அதிநவீன தொழில்நுட்பம் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதுதான் ஜீரோ கான்ட்ராஸ்ட் பிசிஏ. கிட்னியை பாதிக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் டையை துளியும் பயன்படுத்தாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்கிற முறைக்கு பேர் தான் ஜீரோ கான்ட்ராஸ்ட் பிசிஏ. ஆனால் டை இல்லாமல் எப்படிங்க அடைப்பை துல்லியமாக பார்க்க முடியும்? கண்ணை கட்டிக்கிட்டு ஊசியில் நூற்கோக்கிற கதை தான் அது. இங்கே தான் எங்களுடைய ஐவஸ், அதாவது இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்டுங்கிற கருவி ஒரு கேம் சேஞ்சராக இருந்துச்சு எங்களுக்கு. ஐவஸ்ங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, ரத்த குழாய்க்கு உள்ளேயே போய் மிக துல்லியமாக காட்டுற ஒரு சின்ன கேமரா மாதிரியான கருவி. அது என்ன காட்டணும்னா, அடைப்பு எங்கே இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கே ஸ்டென்ட் வைக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு கருவி. அந்த ஐவஸோட வழிகாட்டுதலோட நாங்கள் டை இல்லாமலே அடைப்பை நீக்கி ஸ்டென்ட்டை 1 மில்லிமீட்டர் கூட பிசகாமல் சரியான இடத்துல பொருத்தணும். இந்த கேஸில் கிடைச்ச வெற்றி ஒரே ஒரு சிகிச்சையால் வந்தது கிடையாதுங்க. இது ஒரு மல்டி மொடாலிட்டி அப்ரோச்சுக்கு கிடைச்ச வெற்றி. மல்டி மொடாலிட்டி அப்ரோச்னால் வேறு எதுவும் இல்லைங்க, நம்மக்கிட்ட நிறையா விதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை எந்த டைமில் பயன்படுத்தணும், அதை எல்லாத்தையும் ஒரே பேஷண்ட்டுக்கு வேறு கட்டத்தில் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் மல்டி மொடாலிட்டி அப்ரோச். இதே பேஷண்ட்டுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், முதல்ல த்ராம்போலைசிஸ்ங்கிற சிகிச்சை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையில் ஐவஸ்ங்கிறது கருவியை பயன்படுத்தி நாங்கள் ஸ்டென்ட் வச்சுருக்கோம். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் சிகிச்சையை திட்டமிடும் போதே அந்த அம்மாவோட பொருளாதார சூழ்நிலையையும் அவங்களோட மனநிலையும் கன்சிடர் பண்ணி தான் பிளான் பண்ணோம். அதனால் இவ்வளோ பெரிய அதிநவீன சிகிச்சையை கூட அவங்களுக்கு பாரமாக இல்லாத வகையில் குறைஞ்ச செலவில் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. தீவிரமான மாரடைப்போட கிட்னியும் செயலிழந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த பயனாளி சில நாட்களில் முழுசாக குணமடைஞ்சு தன்னோட இதயமும் கிட்னியும் பாதுகாப்பாக இருக்குங்கிற நிம்மதியோட வீட்டுக்கு போனாங்க. அந்த ஒரு தருணம் தான் எங்கள் டீமோட, எங்கள் மருத்துவமனைக்கும், எங்கள் உழைப்புக்கும், எங்களுடைய நவீன தொழில்நுட்பத்துக்கும், எங்கள் மருத்துவ அறிவுக்கும் கிடைச்ச உண்மையான வெற்றி. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம், இக்கட்டான நேரங்களில் ஒரு நோயாளிக்கு தேவையான எல்லா தீர்வுகளும் ஒரே இடத்துல தயார் நிலையில் இருக்கிறது தான். அது அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இல்லை பல்துறை நிபுணர்கள் அடங்கிய ஒரு மெடிக்கல் டீமாக இருக்கட்டும், தேவை எதுவானாலும் தீர்வு இங்கே இருக்குது. ஆரோக்கியமாக இருங்க, உங்கள் இதயத்தை நலமாக பார்த்துக்கோங்க. நன்றி.